பாரத ராஜா சார் கிராமத்துக்காரன் தான் பிடிக்கும், அது கருப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே கட்டப்பில் வாடாண்டியா. சரி, நல்ல கோடுபட்ட டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்பிட்டு ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துட்டு போடா அப்படின்ட்டா. வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டேன். வேகமாக கிளம்பிட்டோம். போனால் அப்பாவுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறோம். கூட்டமாக இருக்கு. உள்ள செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்கப்பா. அப்போ வெளில நிற்கிறோம். அப்போ அந்த இஸ்திரி பெட்டி தேய்க்கிறவர் சொல்ல, தம்பி எந்த ஊர் பண்ணுறாரு? மதுரை. நீங்கள் யார்? நாங்கள் நடிகர்கள். நடிகர்களா? ஆமாம், உள்ளே வந்திருக்கோம், பாரராஜா சார் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வந்து எப்படி உள்ளே விடுவாங்க? இல்லை, இப்படி வந்தால் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கோம். சரி சரி, இங்கே நிற்கக்கூடாது, தள்ளி நில்லுங்க அப்படின்றாங்க. சரி, தள்ளி நின்றேன். உடனே என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், டக்குன்னு ஒரு பீடி எடுத்து கைவிட்டு பற்ற வைடா அப்படின்ட்டேன். எதுக்கான்ட்டேன், அவங்க பார்க்குறப்ப பீடியை பற்ற விடா, கிராமத்துக்காரங்க பீடியை பற்ற வச்சு ஸ்டைலாக நின்றாருன்னு டக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னேன். பீடியை பற்ற வச்சாவே நாங்கள் இங்கிட்டு பற்ற வச்சேன். அவன் இஸ்திரிக்கார தனியாக தூக்கி ஊற்றி திரும்பி போயிருங்க, தள்ளி போயிருங்க, இங்கெல்லாம் பீடிக்க கூட தள்ளி போயிருங்கடான்டா. தள்ளி போய்ட்டு ஆளுக்கு ஸ்டைலில் பீடியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். டேரக்டர் சார் உள்ளே வந்தோடனே, கார் உள்ளே வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லி அங்கேருந்து சொல்லுவாங்க, நீ உள்ளே வந்துருங்கண்ணான்ட்டாங்க. என்கிட்ட எத்தனை பேருக்கு பூரா ஸ்டைலாக அப்படி பேண்ட்டு பண்ணிப்பாங்க. உங்களை தனியாக தூக்கிடுவாரா, கும்பலோட நிற்காதீங்க, தனியாக நில்லுங்க அப்படின்ட்டான். நான் வெயிட்டிங் கூட்டு நிற்க பயங்கரமாக இருக்குது. கார் வந்துச்சு, உள்ளே போயிட்டார் சார். கொஞ்சம் அப்படின்ட்டான். நேராக போனேன். என் ஃப்ரெண்டு சொன்னேன், கும்பலில் போகாத, ஒதுங்கி தனியாக தெரியணும், நம்ம தனியாக வாண்டான். தனியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டேன். விட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வழக்கம் மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும். ஒரு பேர் உள்ளே கூப்பிடலை. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அங்கேருந்து நேரம் வந்தாங்க. எங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான். அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேராக போனோம். வாங்க, நீங்கள் யார்? இப்போ நடிகர்கள். இங்கே வாங்க, நடிகர்கள் தானே, வாங்க கூப்பிட்டு போனாங்க. ஆஃபீஸை கடந்து ஒரு உள்ளே ரொம்ப தூரம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இங்கே இருக்குது, ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஏன்னா நம்மளை ரொம்ப தூரம் உள்ளே கூட்டு போயிட்டு இருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல். நேராக போய்ட்டு ஒரு ஆஃபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தா. வந்தாங்க. எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கார் டயரவா? அப்பப்போ உள்ளே வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா, அங்கே வச்சிருக்க டயரை, ஸ்டெப்னு டயரை. இதை நாங்களே எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் டயர் எடுக்கவே இல்லைன்ட்டு. இல்லைங்க, இவங்க மேலே அதுதாங்க வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க, கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வந்து எவன்டா அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னே, நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை? இல்லைங்க, பாரத ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா? இல்லைண்ணே, இப்படி வந்தாதானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓடியோ பெருத்து போலீஸில் ஒப்படைச்சிருவோம், ஓடி போயிடாண்டாங்க. நேராக கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன். போதும், சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்கப்பா. உங்களை தூரமாக இருந்து பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், உங்கள் கிட்ட வந்து பார்த்தேன், உங்களை தொட்டு பார்த்தேன், உங்ககிட்ட மெடலே வாங்கிட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.